எப்போதும் தக்காளி சட்னி அரைச்சி போர் அடிச்சிச்சுன்னா ஒரு தடவை இந்த மாதிரி டைப்பில் சட்னி அரைச்சி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே பக்காவான காம்போவாக இருக்கும். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாமா? பாருங்கள், உரித்து வச்ச சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், 2 சில்லி தேங்காய் ப்ளஸ் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மாங்காவை தோலோடையே போடுங்க, அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் அப்படியே ஒரு வானல் வச்சு நல்லா வதக்கி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம்னா சூப்பரான மேங்கோ சட்னி ரெடி. பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு எண்ணெய் வச்சு 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சோன்னு சும்மா 2 ஜீரகம் டேஸ்ட்டுக்காக போடுறேன், அது உங்கள் ஆப்ஷனல் தான். ஜீரகம் வந்து நல்லா சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. சரி, இடித்து வச்ச பூண்டு லைட்டாக இடித்து வச்சுருக்கேன். இப்போ மிதமாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து தக்காளியையும் நம்ம கட் பண்ணி வச்ச மேங்கோ அப்புறம் அந்த சில்லி தேங்காய் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுதான். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான மேங்கோ சட்னி ரெடி. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள். இதுக்கு அப்படியே ஒரு தாளிப்பு போட்டு லைட்டாக ஹீட் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோங்க. கொஞ்சோண்டு கடுகு பொரிஞ்சோடு கொஞ்சம் பெருங்காயப்பொடி இது சட்னியே தாளிச்சு தான். நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட் போடுறதுங்க. அவ்வளோ சூப்பரான மேங்கோ டொமேட்டோ சட்னி ரெடி.